ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 6 பார்க்க போறோம். ஆல்ரெடி இயல் 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு ஒரு வினா விடை போட்டிருக்கோம். அதையும் பார்த்துருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர்? ஆப்ஷன் சி முடியரசன். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியவர்? முடியரசன். முடியரசின் இயற்பெயர் துரை ராசு. இதே முத்தையா யாரோட பேர்னா கண்ணதாசனோட இயற்பெயர் தான் முத்தையா. ராசகோபாலன் சுப்பரத்ன தாசனோட இயற்பெயர். இது ஒரு ஆப்ஷன் பார்க்கும்போது மற்ற ஆப்ஷனுக்குலாம் என்ன வரும் அப்படிங்கிறதையும் லைட்டா பாத்துருங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பிரிவில் மல்லெடுத்த எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம். சென்னை. அடுத்து பொறுப்புக. மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி பயல். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக. மரம் வீர மெக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி கடல் எல்லாமே கரெக்டா தான் மேட்ச் ஆயி. ஸோ 1 போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் ஈரம். கல்லெடுத்தின் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கல் பிளஸ் எடுத்து. நானிலம் என்பதனை பிரித்தெழுது கிடைப்பது 4 பிளஸ் நிலம். நாடு பிளஸ் என்ற சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடு என்ற. களம் பிளஸ் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களமேரி. மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன் எனும் பாடலை எழுதியவர்? ஆப்ஷன் சி முடியரசன். சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து துண்டங்கள் பரிசீலிப்போம். அதாவது இது எப்படி போட்டிருக்குன்னா புக்ல கீழே அடியில சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுல 4 லைன் கொடுத்துருக்கோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாற்றிக்கொள்வோம், சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து துண்டங்கள் பரிசீலிப்போம். அதாவது இதுக்கு இது கொடுப்போம். அந்த மாதிரி கங்கை நதிப்புறத்து கோதுமைக்கு காவிரிக்கு வெற்றிலே மாத்திக்கிடுவாங்க. அப்படி இங்கே அதாவது நம்ம சவுத்தையும் நார்த்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது பாரத எழுதின பாட்டு. இந்த மாதிரி நிறைய லைன் ஊடலுள்ள கொடுத்துருப்பாங்க. 4 லைன் கொடுத்து அந்த மாதிரி லைனையும் நல்லா பார்த்துச்சு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு அப்படின்னா ஆப்ஷன் டி பாரதியார். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளுக. பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான், அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான், பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான், ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். இது 4 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். எதற்கும் அஞ்சாத பழந்தமிழன் எதற்கு மட்டும் அஞ்சுபவன்? சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். விடிவெள்ளி நம்பிலக்க அயலசா, விடிகடலை பள்ளிக்கூடம் அயலசா. இது கப்பல் மீனவர்கள் பாடுற மாதிரி இருக்கும். இது யாருன்னா சக்திகள் தொகுந்த நாட்டுப்புற இயலாதான் இதுல இடம்பெற்றிருக்கும். இதுல நிறைய சொல்லியிருப்பாங்க. விடுவெளி தான் விளக்கு, விரிகடல் பள்ளிக்கூடம், அடிக்கும் மலை நம் தோழன், அருமை மேகம் குடை, வெண்மல்லை பஞ்சமித்தையா. எதுக்கு எதுங்கத சும்மா சாமரிஸ்டாலே ஞாபகம் இருக்கும். பாயும் புயல் நம் ஊஞ்சல், பனிமூட்டம் உடல் போர்வை, காயும் கதிர்ச்சுடர் கூரை, கட்டுமரம் வாழும் வீடு, மின்னல் வரி அரிச்சுவடி, பிடிக்கும் மீன் நன்பொருள்கள், முன்னுள்ளவை கண்ணாடி, தொழும் தலைவன் திருவானம். எதுக்கு எது அப்படின்னு லைட்டா பார்த்துச்சு. அடுத்து நெய்தல் திணை. நெய்தல் திணை என்னன்னா கடலும் கடல் சார்ந்த இடம், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம், பாலைனா பாலைவனம், குறிஞ்சினா மலை, பாயும் புயல் நம் மூஞ்சல் அயல்சா, பனிமூட்டம் முதல் பொருவை அயலசா எனும் பாடல் எந்த திணையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி நெய்தல். இது கடலோர பாட்டுனா நெய்தல். நெய்தல் திணை பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளுக. இது ரெண்டுமே கரெக்ட் தான். இதே மாதிரி எல்லா திணைக்குமே ஒரு பாக்ஸ் 10th ஒரு லெசன்ல 10th ஒரு பேஜ்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்களோட தொழில், அந்த மக்கள், அப்புறம் அவங்க பூ, உணவு எல்லாமே பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லுமே மனப்பாடம் பண்ணிருங்க. நெய்தல் திணையின் பூ ஆப்ஷன் ஏ தாளம்பூ. சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளுக. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலியான தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களும் அடங்கும். அடுத்து கதச்சுடனை சொல்லை
பிரித்தெழுத கிடைப்பது கதிர் பிளஸ் சுடர். மூச்சடக்கின்னு சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ மூச்சு பிளஸ் அடக்கி. பெருமை பிளஸ் வானம் என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம். அடிக்கும் மலை என்பன சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் மலை. இது அப்ப சொன்ன அந்த பாப்புலர் லைன்ஸ் தான். விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. ஸோ ஆப்ஷன் சி. நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம் ஆகும். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்றன, ஆட்டின் பாலை கொடுத்து உப்பை பெற்றன. இந்த செய்திகள் சங்க இலக்கியங்கள் காணப்படுகின்றன. இது ஆப்ஷன் 1 மட்டும் தான் கரெக்ட். 2, 3 என்னன்னா இது அப்படியே மாத்தி வரும். நெல்லுக்கு பதிலா உப்பு, இதுல ஆட்டின் பாலை கொடுத்து தானியம். ஸோ 2 தான் தப்பு. நெக்ஸ்ட், வணிகர்கள் வண்டிகை பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வர். இக்குழுவை டேஷ் என்று அழைப்பர். ஆப்ஷன் ஏ வணிக சார்பு. கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகமாகும். கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகங்களாகும். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன. இதுல 2 ஆப்ஷனுமே கரெக்டு தான். தன்னாட்டு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி நற்றிணை. பாலோடு வந்து பூலோடு பெயரும் எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் பால்வடி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக எது விளங்கியது? ஆப்ஷன் ஏ பூம்புகார். சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்க. பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகமாகும். பெருவணிகர்கள் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர். சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர். பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு. இதுல மொதல் 2 ஆப்ஷன் தான் கரெக்டு. 3 ஆப்ஷன் என்னதுன்னா பெருவணிகர்கள் பதில சிறு வணிகர்கள் வரும். அதான் கரெக்டு. சிறு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருக்கும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க. இதெல்லாம் கரெக்டும் கேட்டிருக்காங்க. 2 கரெக்ட். 2மே கரெக்ட் தான். தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. கண்ணாடி, கற்பூரம், பட்டு அதெல்லாம் இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. அரேபியால குதிரை இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் தான். அரேபியாவிலிருந்து குதிரைகள் இறக்குமதி. வணிகம் செய்வோருக்கு வணிகம் பேணி எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். நடு நின்ற நெஞ்சினோர். ஆப்ஷன் சி பட்டின பாலை. கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பட்டின பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோட்பொருள் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். வீட்டு பயன்பாட்டுக்காக வாங்குபவர் பொருட்கள் வாங்குபவர். ஆப்ஷன் ஏ நுகர்வோர். வணிகம் பிளஸ் சாத்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வணிக சாத்து. ஆப்ஷன் சி. பண்டம் பிளஸ் மாற்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. மின்னணு என்னும் சொல்லே பிரித்தெழுத கிடைப்பது மின் பிளஸ் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விரிவு பிளஸ் அடைந்த. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது என்பது யாரின் வாக்கு? அவ்வை வாக்கு. இது ஒரு லெசன்ல மேல அந்த ஹெட்டிங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. இதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சுட்டெழுத்துக்கள் ஒன்றை ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். அ இ உ 3மே சுட்டெழுத்து தான். அ அப்படிங்கிறது சேமை சுட்டு, இ அப்படிங்கிறது அண்மை சுட்டு. ஊ 2த்துக்கும் இடையில அண்மைக்கு சேமைக்கு நடுவில் உள்ளதுதான் பொதுவா உது அப்படிங்கிறத 2த்துக்கும் இடையில உள்ளது குறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அது பயன்பாட்டுல இல்லை. ஆனா அதுல 3 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் டி தவறான விடை எது? இதுல 2மே கரெக்ட் தான். இவன் அவன் இது இதெல்லாம் தான் அகச்சிட்டு, அவ்வான மின்மலை புறச்சிட்டு. நான் அப்பல சொன்னது அண்மை சுட்டு சேமை சுட்டு. இது அகச்சிட்டு புறச்சு. இவன் இவர் இது இவை இம்மரம் இதெல்லாம் அண்மை சுட்டு. அவள் அவள் அவ்வீடு அம்மரம் எல்லாம் சேமிச்சுட்டு. இதெல்லாம் கரெக்டும் கேட்டிருக்காங்க. 2மே கரெக்ட் தான். அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் எழுத்து அக்காலத்தில் பயன்படும். அ இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த இந்திரத்திலிருந்து சுட்டு பொருளை தருவது. ஆப்ஷன் ஏ சுட்டு திரிப்பு. அந்த மரம் இந்த வீடு என்பது
சுட்டு திரிபு. மொழியின் முதலில் வருபவை அதாவது முதல்ல வர்றது ஏ, யா. இறுதியில வர வினா எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா வந்து ஆ, ஓ. அடுத்து முதல்ல இறுதியில 2மே வர்றது ஏ. வினா எழுத்துக்கள் வந்து ஏயா, ஆ, ஓ, ஏ. ஃபர்ஸ்ட் வர்றது ஏ, யா. ச இறுதியில வர்றது ஆ, ஓ. முதல்ல இறுதியிலயும் வர்றது ஏ. ஏ. மொழியின் இறுதியில் வருபவை தி. மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை தி. எது, யார், ஏன் இச்சொற்கள் உள்ள வினா டேஷ் எனப்படும். அகவினா எனப்படும். அவனோ, அவனா, வருவானோ இச்சொற்கள் உள்ள வினா டேஷ் எனப்படும். புறவினா. கலைச்சொற்கள் வடிவம். இதுல வந்து எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பண்டம் கம்யூனிட்டி கரெக்ட். பயனர் படங்கள் பெரிசு. பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். நுகர்வோர்னா கன்சியூமர். சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னா வந்து ஆப்ஷன் 1 மட்டும்தான் கரெக்ட். வணிகர்னா மெர்ச்சன்ட். கலப்படம்னா அடல்ட்ரேஷன். வணிகர்னா மெர்ச்சன்ட். கிடைக்கும் பொருட்கள் டேஷ் கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். ஆப்ஷன் பி மதிப்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்புல இயல் 6 பார்த்தோம். அடுத்து வரிசை இல்லை எளிமை பார்த்து வருவோம். ஸோ கண்டினியூ எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.